ஹாய்! வணக்கம் உறவுகளே! வெல்கம் டூ நர்மதா ஃபயர் விளாக்ஸ். இது வந்து போன வாரம் எடுத்தது. Thursday. ஏன் இவ்ளோ லேட்டா போஸ்ட் பண்றேன்னா, நடுவுல ஒரு 4 டேஸ் வந்து வெளியில போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டோம். அதனால அப்லோட் பண்ண முடியல. டைம் இல்ல. சாரி. இது வந்து என்னன்னா வெண்பொங்கல் செய்றேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு போட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு. அது போட்டு ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு அதிலேயே நம்ம வெள்ள டால் பண்ணுவோம்ல, சாம்பார் மாதிரி. அது நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு. அதுக்காக பருப்புல வந்து எல்லாம் போட்டுட்ருக்கேன். எல்லாம் போட்டு அந்த சைடு 2 குக்கர்ல 2 வச்சாச்சு. 2மே வந்து ஒரு 5 அ பொங்கல் வந்து ஒரு 4லேருந்து 5 விசிலு. பருப்புக்கு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு இறக்கிட்டு அப்புறம் பொங்கலுக்கு என்ன தேவையோ மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சீரகம், நெய்யி, ஆ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு எடுத்து, அதில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா மீன் பொங்கல் ரெடி. எண்ணெய் ஏன் ஊத்துறேன்னா, நெய் பத்தல கொஞ்சமா இருந்தது அதனால. மிளகு, சீரகம் போட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொங்கல்ல ஊத்தி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான, யம்மியான, சூப்பரான வெண்பொங்கல் தயார். இதுல வந்து என்ன ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா, முந்திரி மிஸ் ஆகுது. முந்திரி போட்டா அது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். முந்திரி என்கிட்ட இல்ல. அதனால போடல. இருக்கிறத வச்சு ஏதோ செஞ்சேன். அதே மாதிரி பருப்புக்கு வந்து நம்ம தாளிக்கணும்ல. அதுல வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு, வெங்காயம் போட்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு வதங்குனதும் பருப்புல அத கொட்டிட வேண்டியது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுருக்கோம். உப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த தாளிப்ப கொட்டி, அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்பதான் நல்லாருக்கும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டு, கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வெண்பொங்கலும், சைடிஷ்க்கு சாம்பாரும் ரெடி. உங்களுக்கு வெண்பொங்கல் பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இப்படிதான் செய்வீங்களா? இல்ல வேற மெத்தட் ஏதாவது செய்வீங்களான்னு சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். தொடர்ந்து லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வரும். அதில பார்க்கலாம். இது பாப்பாவுக்கு இதே தான் அன்னைக்கு நான் குடுத்தேன். அன்னைக்கு ஆஃப் டேன்றதால அத மட்டும் குடுத்துட்டு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை இருக்கும்ல, மசாலா வேர்க்கடலை அது குடுத்து அனுப்பிச்சுட்டேன். காலையில சாப்பிடுறதுக்கு பொங்கல். இந்த 2 கரண்டி பொங்கலும் அவங்க சாப்பிடல.